இன்றைக்கி என்னென்னமோ சொல்கிறாங்க, ஐயா பெரும்பிடுகு முத்தையர் அவர்களுக்கு நாம் ஸ்டாம்ப் வெளியிட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி 2 நாளைக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் சொல்கிறாங்க, யார் சொல்கிறா, அதாவது ஒரு குடும்பத்தை மட்டுமே முன்னிறுத்தவர்கள் சொல்கிறாங்க. அந்த குடும்பத்துக்காரங்க பேரில் தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், அந்த குடும்பத்துக்காரங்க பேரில் தான் நூலகம் இருக்கும், அந்த குடும்பத்துக்காரங்க பேரில் தான் எல்லா கட்டிடங்களும் இருக்கும். ஆனால் அவங்க தேசியத்தில் வஉசி பாரி தலைவர்களை கொண்டு வரல. ஆனால் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தான் எல்லா இடத்துலையும் நம்மளுடைய தலைவர்களை கொண்டு சேர்ந்துட்டு இருக்கிறார். திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் கலாச்சார மையங்கள் அமைத்து கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும், ஒரு நாடு 2 நாடு அல்ல, திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்களை அமைத்து கொண்டிருக்கின்றோம். திருக்குறளை 35க்கு மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இன்னைக்கு காசி தமிழ் சங்கம் 4வது முறையாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முறை காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள உறவை புதுப்பிக்கும் விதமாக காசி தமிழ் சங்கத்தை நம்மளுடைய பிரதமர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஐநா சபையில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஐநா சபையில் தமிழை உறக்க சொன்னது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். வெற்றி வாகி சூடிய ஐயா பேரரசர் பெரும்பிடுகு முத்தையர் அவர்களுடைய வழியில் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு தேசத்தை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள்.